Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது சக்கப்பழ போலி. அதாவது பலாப்பழ போலி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எங்க ஊர்ல வந்துட்டு பலாப்பழத்தை சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த சக்கப்பழம் சீசன் டைம் வந்து கண்டிப்பா இந்த போலி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். இதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் இன்றைக்கி வந்து இந்த கப், அதாவது இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சேம் கப்பில் வந்துட்டு 2 கப் வந்து மைதா மாவு எடுக்கணும். எந்த கப்பில் நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த மெஷரிங் கப்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் அது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது மேலே வந்துட்டு நம்ம அகெயின் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இது மேலே ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த மைதா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. மீன்வைல் வந்துட்டு நம்மளோட கடலைப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது கடலைப்பருப்பு வந்து நறுக்கு பதம் அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. வேக வச்சு நல்லா வெந்து குழஞ்சிடக்கூடாது. ஸோ எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நறுன்னு இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த பதம் வர அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் 1/2 கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு 4 சொலை வந்துட்டு பலாப்பழம் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக சுகர், இப்போ 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகர் எடுத்து அதில் 1/2 கப் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி 2 செட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் வறண்டு வரணும், நமக்கு திக்காகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா சுருண்டு வர ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு போலி ஈஸியாக போடுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதாவது நம்ம சாப்பிட்ற பிளேட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அவுட்டர் மாவுக்குள்ளாடி நம்மளோட பூரணத்தை உள்ளாடி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் வெளியே வந்து பூரணம் தெரியாத அளவுக்கு வந்துட்டு அவுட்டர் மாவு வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதை அகெயின் வந்து அரிசி மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திரட்டிக்கோங்க. ஆக்சுவலாக இப்படி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அரிசி மாவு ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வாழை இலையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு தின்னாகவும் நல்லா பெருசாகவும் கிடைக்கும். பட் நமக்கு வந்து ரொம்ப ஒட்டாமல் நமக்கு வந்து தின் அண்ட் க்ளீனாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெருசாக திரட்டிக்கலாம். இப்படி இப்போ ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம போலி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சைடில் சேர்த்துட்டு நல்லா 2 சைடை மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாற்றி போட்டு இப்படி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் அங்கங்கே வர டைம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வில் இருந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அகெயின் அது மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான பலாப்பழ போலி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் கண்டிப்பாக நீங்களும் இந்த போலியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி போலி செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போலியை வந்துட்டு நம்ம பிச்சு பார்க்குற டைம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.